ஏதோ மதுர் சத்யா தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு பார்க்கக்கூடாது. ஒரு சித்தாந்தத்தை பயன்படுத்தி தப்பு பண்ணுறான். நீ மாற்ற வரைக்கும் தான் இந்த உத்தம வேஷம்லாம் எல்லாருக்குமே, இது எல்லாருக்குமே பொருந்தும். ஒரு கருத்தியலால் ஈர்க்கப்படக்கூடிய பெண்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டியது அவசியம். இவன் ஒரு நித்யானந்தா, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்த ஒரு நித்யானந்தன். பெண்கள் ஏதோ ஒரு கருத்தியலால் ஈர்க்கப்பட்டு வராங்க, நீங்க நல்லா பேசுறீங்க, நல்லா கேள்வி கேட்குறீங்கன்னு. ஆனா இந்த கம்யூனாட்டிங்க அதை மிஸ்யூஸ் பண்ணி அந்த பெண்களை மெனிப்புலேட் பண்ணி அபியூஸ் பண்ண பார்க்குறாங்க. இவனுங்க மேடைக்கு மேடை சமூக நீதி, பெண் சுதந்திரம், பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்புன்னு பேசுவானுங்க. சம்மதத்தோடு தான் நடந்தது, இந்த கோர்ட்டில் நிரூபிப்பேன்ற மாதிரி இவன் சொல்கிறான். என்னடா வீடியோ எடுக்கிறதுக்கு உனக்கு கோர்ட்டில் என்ன அனுமதி வாங்கிடுவியா நீ? இந்த நாய் வீடியோ எடுக்கணும், அது இவனுக்கு தேவை. இவன் காம இச்சையை தீர்த்ததும் இல்லாமல் வீடியோ எடுக்கிறான், ஒரு காம பிசாசு இவன். இங்கே பெண்களுக்கு ஒரு தப்பான புரிதல் இருக்குது. எது கம்யூனிசம், எது ஃபெமினிசம் அப்படின்னு தெரியாமல் ஆம்பளைங்க 10 பேர் கூட செக்ஸ் வச்சுக்கலையா, நீயும் பண்ணு அப்படின்னு திரைமறைவில் இந்த மாதிரி அயோக்கியத்தனம், பெண்களுக்கு ஃபெமினிசம் சொல்லித்தர இந்த மாதிரி அயோக்கியர்களால் தான் பெண்கள் எது பெண்கள் சுதந்திரம்ன்றதே தெரியாமல் போயிடுச்சு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் நிர்வாகி ஒருவர் பாலியல் குற்றச்சாட்டில் கைதா இருக்கிறார். அவர் பெயர் மதுர் சத்யா. அவர் எப்படி சிக்கினார், என்ன மாதிரியான செயல்களில் ஈடுபட்டார் என்பதெல்லாம் குறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் சரவணன் நம்மோடு இணைந்திருக்கார். வணக்கம். வணக்கம் தினா. நம்ம குறிப்பிட்ட மாதிரி தான் சிபிஐயுடைய முன்னாள் நிர்வாகி மதுர் சத்யா டிவி சேனல், யூடியூப் எல்லாருமே பிரபலமான ஒரு தோழர் மதுர் சத்யா பாலியல் குற்றச்சாட்டில் சிக்கி கைதா இருக்கிறாரு. எப்படி சிக்கினாரு, இதனுடைய முழு பின்னணி என்ன? மதுர் சத்யா மேலே சிபிஐக்கு மெயில் மூலமாக கம்ப்ளைண்ட்டு பெண்கள் அனுப்பியிருக்காங்க. அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அது உண்மைன்ற பட்சத்தில் சிபிஐ அவர் வகித்த பொறுப்புகள்லேருந்து நீக்கிறாங்க. கட்சியிலேருந்து ஒரு சில அமைப்புகள்லாம் இருக்கார், அதிலேருந்து எல்லாத்துலேயுமே நீக்கிறாங்க. அந்த அறிக்கையெல்லாம் நம்ம பார்த்தோம். நம்மளுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. நான் மதுர் சத்யா நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி எல்லா விவாதத்துலேயும் கலந்துக்கிட்டு புள்ளி விவரங்களோட பேசக்கூடிய நபர். அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு எப்பயுமே சொல்லப்படும். கம்யூனிஸ்டில் இருந்துக்கிட்டு திமுகவுடைய குரலாக இவர் பேசுகிறாரு, கம்யூனிசத்தை பற்றி இவர் பேசினதா நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. விவாதத்தில் தேவைப்படுற விஷயத்த பேசுகிறாரு. ஆனால் தனிப்பட்ட முறையில் அவர் கம்யூனிசத்தை பற்றி பேசி வீடியோக்கள் போட்டிருக்கலாம் யூடியூப்பில். அந்த விஷயங்கள்லாம் அவர் மேற்கொண்ட மாதிரி தெரியல. பென் டீம்லேயும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. பென் டீம் கைதுன்ட்டுலாம் செய்திலாம் வந்தது பார்த்தோம். சரி, அவர் கம்யூனிஸ்டில் இருந்துக்கிட்டு திமுகவுக்கு வேலை செய்கிறது பெரிய ஆச்சரியம்லாம் கிடையாது. இங்கே கொள்கையெல்லாம் செத்து போச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு கொள்கையெல்லாம் செத்து. அதில் நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமோ எதுவுமே கிடையாது. என்ன ஆச்சரியம்னா, மதுர் சத்யா ஆரம்பத்துலேருந்து நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா ஒரு ஐடி ஊழியர், அதுக்கப்புறமா இந்த மார்க்சிசம் அம்பேத்கரிசத்தால் ஈர்க்கப்பட்டு நிறைய புத்தகங்கள், நம்ம அண்ணாமலை சார் கூட சொன்னார் 20,000 புத்தகம் படித்த மாதிரி. இவர் எத்தனாயிரம் படித்தாருன்னு தெரில. திடீர்னு எப்படி சொல்கிறது, திடீர் ஞானோதயம் நான் நிறைய புத்தகங்கள் படித்து ஒரு ஆயிடுச்சு, எனக்குள்ளே ஒரு புரட்சி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எல்லா யூடியூப் சேனல்லையும் பேச ஆரம்பிக்கிறார். போகிறாரு, ஒரு தரப்பு எடுக்கிறாரு. அது கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் போது நம்மளுக்கு மகிழ்ச்சி. ஓகே, ஒரு பையன், சின்ன பையன், நல்லா இந்த வயசில் ஐடியில் வேலை செஞ்சு ஜாலியாக வீக்கெண்டான சுற்றுறதை விட்டு இப்படி வரானே, நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டு. உள்ளபடியே நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி. தம்பி மதுர் சத்யா வீடியோக்கள் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த மாதிரி ஒரு செய்தி வந்த உடனே ஒரே ஆச்சரியம். அதாவது நீ மாற்ற வரைக்கும் தான் இந்த உத்தம வேஷம்லாம் எல்லாருக்குமே, இது எல்லாருக்குமே பொருந்தும். அதுவும் குறிப்பாக நம்ம ஒரு பொது வெளியில், ஒரு அரசியல் வாழ்க்கையிலையோ ஒரு ஊடகத்துலேயோ இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நேர்மை இருக்குன்னா மட்டும்தான் இதுக்கு வரணும். ஆனால் அரசியல்லையும் ஊடகத்துலையும் நிறைய பேருக்கு இந்த நேர்மை இருக்கான்னா கிடையாது. எப்படி சொல்கிறது, மதுர் சத்யா பேசுகிற நிறைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய சொல்லியிருக்காரு. அது குறிப்பிட்டு ஒரு சிலது சீமான் அவர்களை ரொம்ப கடுமையாக பொம்பளை பொறுக்கின்ற மாதிரிலாம் பதிவு போட்டிருக்காரு. அந்த தார்மீகம் இருக்கான்றத ஒரு நொடி யோசிச்சிருக்கணும் மதுர் சத்யா. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய பதில் இதெல்லாம் சம்மதத்தோடு தான் கன்சென்ட்டோட பண்ண அப்படின்னு நீ ஓகே
எதனால் இப்போ அவர் மேலே இருக்கக்கூடிய வழக்கு என்ன? அந்தரங்க வீடியோக்களை எடுத்தது, அதை வந்து சேமிச்சு வச்சது, அதை பகிர்ந்தது. இந்த வழக்குல தான் அவர் வந்து கைது செய்யப்பட்டாரு. ரேப் கேஸ்ல ஒன்றும் இவரை கைது பண்ணல. இல்ல இப்ப கைது செஞ்சாங்க, கட்சி அறிக்கை வெளியிட்டது, இந்த செய்தி பரவலா பேசப்பட்டுச்சு. அப்புறம் தலைமறைவா இருந்த பெங்களூர்ல இருந்து கைது பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க. நேத்து ஒரு செய்தி நிறுவனத்துல இருந்து ஒரு செய்திகள்லாம் வெளியே வந்தது. அதை பத்தி விரிவா சொல்லுங்களா? ஏன்னா அதுலதான் ரொம்ப அதிர்ச்சியான தகவல்கள்லாம் இருந்தது. அதுக்கு தான் வரேன். முதல்ல மதுர் சத்யாவோட ரிப்ளைக்கு நம்ம ஒரு பதில் கொடுத்தாகணும். எந்த அளவுக்கு காம கொரூர புத்தியை கொண்டவன், ஒரு பெண்கள் இல்லாமல் பல பெண்கள் கூட நீதிமன்றமே தலையிட முடியாது. ஒரு ஆண் பெண் சம்மதத்தோட உடல் உறவு கொண்டா அது யாருமே அதை கேட்க முடியாது. அவங்க போய் இருக்கலாம், அது தப்பு இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு செய்தி நிறுவனம் டீட்டெயிலாக பாதிக்கப்பட்ட ஒரு சில பெண்கள் கிட்ட பேசி அவங்க தெளிவாக போட்டிருக்காங்க அவங்க வலைதளத்தில். என்னென்னா, இவன் வந்து சம்மதத்தோட பண்ணான்றதுக்கு நம்ம இது கொடுத்துடலாம். இப்போ நீ வீடியோ எடுக்கிற, இப்போ நீ எந்த அளவுக்கு ஒரு பாலியல் குற்றவாளியாக இருந்தால் நீ வீடியோ எடுப்ப. அந்தரங்கமாக இருக்கிறத அவங்களே கன்வின்ஸ் பண்ணி, இது ஒரு மெனிப்புலேஷன். நான் வந்து ஃபஸ்ட்டு எப்படி இவன் வந்து பெண்களை எப்படி ஏமாற்றி தன் வலைக்குள்ளே விழ வைக்கிறான்னா, இப்போதைக்கு முன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது சிலர் தான். இன்னும் பல பெண்கள் அப்படின்ட்டு தான் அந்த பெண்கள் பேசின பெண்கள், ஒரு தேசிய ஊடகத்துக்கு பேசின பெண்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இவர் தான் பயங்கர புத்திசாலின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி, இன்டலெக்சுவல் அப்படின்ற ஒரு இது உருவாக்கி அவங்கக்கிட்ட பேசி அவங்கள மெனிப்புலேட் பண்ணுறது, அவங்கள ஏமாற்றி இவர் அந்த விஷயம் இந்த விஷயம் பேசி அப்புறமா பர்சனல் விஷயங்களை பேசி லவ் பண்ணுறேன் ஓகே அப்படின்னு சொல்லி, அதாவது வெறும் உடல் உறவுக்கு மட்டுமானா எந்த பெண் வருவா? எல்லார்கிட்டையுமே லவ் பண்ணுறேன் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன். இந்த சந்தானம் என்ன சாகோ இப்படி சொல்லிட்டேன், சத்தியமாக எங்கள் அம்மா சத்தியமாக யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்ற மாதிரி உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி அவங்ககிட்ட பேசி உடல் உறவு கொள்வது. அப்புறம் அவர் தான் இப்போ சர்வதேச செய்திகள் எல்லாத்தையுமே பேசுவார்ல. இதெல்லாம் நம்மளுக்குள்ள சகஜம். இப்போ கல்ச்சர் எப்படியோ மாறிக்கிட்டு இருக்கு. வீடியோ எடுத்து நம்ம அதை பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்னு எப்படியோ பேசி சம்மதிக்க வச்சு அந்த பெண்களை சம்மதத்தோடவே வீடியோ எடுத்திருக்கான். இல்லை இப்போ இங்கே என்ன கேள்வி எழும்புதுன்னா, இவங்கெல்லாம் வந்து ஒரு மார்க்சியம், பெரியார், அம்பேத்கர் இவங்கெல்லாம் முற்போக்குவாதிகள் தான். அப்ப அந்த பெண்களும் முற்போக்குவாதிகள் தானே. அப்ப இந்த மாதிரியே இதை எப்படி அனுமதிச்சாங்கன்ற கேள்வி. அவங்க முற்போக்குவாதியான பெண்களே இதை அனுமதிச்சிருக்கிறாங்களே வீடியோ எடுக்கன்ற ஒரு விவரம் இல்லாத ஒரு பாமர மக்கள், அதாவது படிச்சுட்டு டிகிரி ஹோல்டர் எல்லாருமே நாலேஜபிள் கிடையாது. சமூகத்தை படிக்கணும். இந்த மாதிரி மார்க்சிசம், அம்பேத்கரிசம்லாம் படித்தாதான் நம்மளுக்கு தெரியும். அதாவது இந்த ஜியோ பாலிட்டிக்ஸு இன்டெலெக்சுவலாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை படித்தாதான். சும்மா ஒரு டிகிரி ஹோல்டரு, அவங்க எஜுகேட்டட், தேர் நாட் எஜுகேட்டட், தேர் ஜஸ்ட் டிகிரி ஹோல்டர்ஸ். அந்த டிகிரி ஹோல்டர்னா அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு இருக்காது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கருத்தியலால் ஈர்க்கப்படக்கூடிய பெண்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டியது அவசியம். அது ஒரு வேதனையான விஷயம். அதை பற்றியும் நம்ம பேசுவோம். இவன் இந்த பெண்களை மெனிப்புலேட் பண்ணி இவனோட சிந்தனை எப்படி இருந்திருக்கு பாருங்கள். யார் கூட உறவு வச்சுக்கிறானோ அவங்கள கன்வின்ஸ் பண்ணி வீடியோ எடுக்கிறான், அவங்க கூட நெருக்கமாக இருக்கிறத. அந்த பொண்ணுக்கிட்டேயே இதை நான் வேற ஒரு பொண்ணுக்கு அனுப்ப போகிறேன் அப்படின்னு கேட்குறான். ஓகே, வேற ஒரு பொண்ணு அவங்க கூடயும் நான் இப்படி இருக்கேன். அப்போது இவன் நான் பல பெண்கள் கூட இருப்பேன். இவன் வந்து ஒரு நித்யானந்தா, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்த ஒரு நித்யானந்தா ஒரு யாருன்னு நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறமா ஜக்கி பற்றிலாம் நிறைய நம்ம பேசியிருக்கோம். என்னென்னா, கடவுளுக்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த அயோக்கிய பசங்க சொல்லுவானுங்க. அதே மாதிரி ஒரு ஞான கடவுளாக தன்னை உணர ஆரம்பிச்சுட்டு இருப்பான் போல தம்பி மதுர் சத்யானே பேசுவோம். தம்பி சத்யா வந்து நான் எத்தனை பொண்ணுங்க கூட வேணாலும் படுப்பேன், வீடியோ எடுப்பேன், நான் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சரு, பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சர், நான் என்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி அவங்கள மிரட்டி வச்சுருக்கான். ஒரு வழக்கறிஞர்கிட்டயே தப்பாக நடக்க பார்த்துருக்கான். அவங்களும் பேசியிருக்காங்க. அவங்க வந்து ஸ்ட்ரிக்டாக ஒத்துக்காமல் இருந்திருக்காங்க. சரி, ஓகே, சாரின்னு சொல்லிட்டு இவர் தான் ஒரு சர்வதேச அரசியல் பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆகப்பெரும் சிந்தனையாளர். மார்க்ஸுக்கு அடுத்து இவருக்கும் ஒரு வரலாற்றில் ஒரு பேர் வரும்ன்ற அளவுக்கு இவர் பெரிய ஒரு மனசுக்குள்ள ஒரு புளுத்தியாக இவர் வந்து நினச்சிக்கிட்டு இந்த செயலெல்லாம் செய்கிறாரு. இவனுக்கு சம்மதிக்காதவங்க அவங்கள பற்றி அவதூறு பரப்புற, இந்த வீடியோ எடுத்து அந்த பெண்களை மறைமுகமாக மிரட்டுறது, அதுக்கப்புறம் சம்மதிக்காதவங்கள அவதூறு பரப்பி அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, சைக்கலாஜிக்கலி ஷி ஹேஸ் சம் இஷ்யூஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் அப்படி இப்படின்னு பேசி அது இதுன்னு பேசி இங்கே தான் வெள்ளையாக இருக்கிறவங்க நம்புவான், புத்திசாலி சொன்னால் நம்புவான்ட்டு
இவன் ஒரு குழு ஆரம்பிக்கிறான் மார்க்சிசம் அம்பேத்கரிசம் பேசுறதுக்கு. இந்த பெண்கள்லாம் எப்படி இவன் வலைக்குள்ள வந்து விழுறாங்கன்னா, டீட்டெயிலாக அந்த செய்திக்குள்ள வந்துடுறேன் நான். இவன் ஒரு மார்க்சிசம் கம்யூனிசம் இங்கே வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குழு ஆரம்பித்து, இவன் தான் இப்போ நிறைய இடத்துல வீடியோலாம் பேசுகிறான்ல, இவனால் வந்து ஓகே கருத்தியெல்லாம் பேசுகிறாரு, நிறைய விஷயங்கள் புள்ளிவிவரமாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி நிறைய ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் வராங்க. அப்படி இன்ஸ்டாகிராமில் நம்ம தம்பி ஒரு பையன் இப்போ சகஜமாக டிபேட்லாம் எடுத்துகிட்டு இருக்கான் ஐயப்பன் ராமசாமி. இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்தா அவன் சாப்பிட்டு போயிடுவான்ல, அந்த மாதிரி இந்த இன்ஸ்டாவில் இவனுங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, பெண்கள் ஏதோ ஒரு கருத்தியலால் ஈர்க்கப்பட்டு வராங்க, நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, நல்லா கேள்வி கேட்குறீங்கன்னு. ஆனால் இந்த கம்யூனாட்டிங்க வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணி அந்த பெண்களை மெனிப்புலேட் பண்ணி அப்யூஸ் பண்ண பார்க்குறாங்க. இவனுங்க மேடைக்கு மேடை சமூக நீதி, பெண் சுதந்திரம், பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்புன்னு பேசுவானுங்க. இதை உன்னிப்பாக கவனிக்கணும், நம்ம கடந்து போயிடக்கூடாது. இதுக்கு முன்னாடி அவன் ஒருத்தன் அது வெளில வரான்னு தெரியாமல் அவன் பேசுகிறான், யார் இந்த தம்பி ஐயப்பன் ராமசாமி. அதே மாதிரி தான் இவனும் இன்ஸ்டா மூலமாக ஒரு பொண்ணு அறிமுகமாகறாங்க. அவங்கக்கிட்ட பேசி அப்படியே எல்லாருக்கிட்டையும் பேசி மார்க்சிசம் அம்பேத்கரிசம் அப்புறமா அரசியல் பேசுகிறதுக்கு ஒரு குழு ஆரம்பித்து அதில் வந்து தொடர்ச்சி அது பேசப்படுது. அதன் மூலமாக தான் இவங்கெல்லாம் ஒருங்கிணைகிறாங்க. இது இப்போ நடக்கலை, ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கா தெரிய வருது அந்த குழுக்குள்ளே, நீயும் பாதிக்கப்பட்டிருக்கியான்ற மாதிரி எல்லாரும் பாதிக்கப்படும் போது பெண்கள் வந்து இது நம்மளை மட்டும் இப்படி நம்ம பண்ணல, எல்லாரையுமே பண்ணியிருக்கான், இதை இதுக்கு மேலே விடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சமூக செயற்பாட்டாளர்கிட்ட நல்லா தீர பேசி ஒரு முடிவெடுத்து தான் இது சொல்கிறாங்க, அமைப்புக்கு தெரியப்படுத்துகிறாங்க. எவிடன்ஸோட டீட்டெயிலில் மெயில் அனுப்புகிறாங்க. அதை வெரிஃபை பண்ண பிறகு அவங்க வந்து பக்கபலமாக சிபிஐ இருக்கும் அப்படின்னு சொல்லி மாவட்ட செயலாளர் தோழர் சிவா, எஸ்கே சிவா, அவர் ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும். அவர் வந்து அவர் தான் அறிக்கை விட்டுறாரு. அப்புறமா கம்ப்ளைண்ட் ஆகுது, இவன் பதுங்கிடுறான். இவன் சொல்கிற விளக்கம் சம்மதத்தோடு தான் நடந்தது, இதை கோர்ட்டில் நிரூபிப்பேன்ற மாதிரி இவன் சொல்கிறான். என்னடா வீடியோ எடுக்கிறதுக்கு உனக்கு கோர்ட்டில் என்ன அனுமதி வாங்கிடுவியா நீ? அனுமதியோடு தான் வீடியோ எடுத்தேன், அனுமதியோடு தான். இவன் பாருங்கள், அனுமதி எல்லாருக்கிட்டையும் பர்மிஷன் கேட்குறது. இந்த நாய் வந்து வீடியோ எடுக்கணும், அது இவனுக்கு தேவை. இவன் காம இச்சையை தீர்த்ததும் இல்லாமல் வீடியோ எடுக்கிறான். ஒரு காம பிசாசு இவன். தம்பி சத்யா, அவனை தம்பின்னு சொல்லக்கூடாது, அயோக்கிய பையன். அவன் வந்து அவங்கக்கிட்டே கேட்குறது, அதாவது என்னன்னா அவங்கள சைக்கலாஜிக்கலாக வீக் ஆக்குறாங்க. ஓகே, இவனோட புத்திசாலித்தனம்ன்ட்டு நான் ஒரு புத்திசாலின்னு கட்டமைச்சிட்டு நான் பண்ணால் ஒரு விஷயம் கரெக்டாக தான் இருக்கும், உங்ககிட்ட கேட்டு தானே அனுப்பிச்சேன். இது எந்த அளவுக்கு அவன் மைண்ட் கேமு. ஒரு ஒன்றுமே பிரச்சனையும் வராம. ஆமாம், மார்க்சிசமும் பெரியாரிசமும் அம்பேத்கரிசம் என்னடா சொல்லியிருக்கு, என்ன சொல்லியிருக்கு? நீ வந்து நீ வேற வகையில் நீ எப்படி செஞ்சாலும் இது அயோக்கியத்தனம். நீ பெருந்தலைவர்கள் பேரை பயன்படுத்திக்கிட்டு ஒரு குழு ஆரம்பிச்சு இவன் முழு நேரம் இவன் சல்லாபிக்கிறதுக்காகவே இதை குழு ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் இவன் பண்ணியிருக்கான். இவனுக்கு ஒத்துழைக்காத பெண்கள் மேல அவதூறு பரப்புறான், மிரட்டியிருக்கான். ஒரு பெண் பதிவு பண்ணியிருக்காங்க, குடி போதையில ரொம்ப அக்ரெசிவா நடந்து குடிச்சிட்டு இவனுக்கு என்ன தகுதி இருக்கு? இவன் தொடர்ச்சியா பாஜகவை எதிர்க்கிறான், அதிமுகவை எதிர்க்கிறான், தாவேக்காவை எல்லாருமே எதிர்க்கிறேன். உனக்கு இப்போ உன்னை இப்போ இந்த தாவேக்கா விர்ச்சுவல் வாரியர்ஸ் வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க, நீங்கள் அவங்க மேலே அவதூறு பரப்புன. நான் என்ன சொல்கிறேன், நீ வந்து அதுதான் மறுபடியும் நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல வர்றது என்ன பாயிண்ட்னா, நீ தனிப்பட்ட ஒரு அரசியல் விமர்சகர், நான் எந்த கொள்கையும் சாராதவன் வந்து பொறுக்கித்தனம் பண்ணிட்டு போ, தாவேக்கா விமர்சிச்சேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அவனுங்க எந்த மாதிரி பிரச்சாரத்தை எடுக்கிறாங்கன்னா, இவங்க ஒரு அடையாளத்தை நீ வந்து சிதைக்க பார்க்குற. ஒரு பெரியாரிசம் சிந்தனை பாஜக காரங்க என்ன பண்ணுவாங்க, கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ஏற்றுப்பாங்களா? அவங்க மார்க்ஸ் மாதிரியே இவனும் இருக்கலாம் போல அப்படின்னு ஒருத்தன் பதிவு போடுறாங்க. இவன் போறோம் பண்ணதும் ஆக பெரும் சிந்தனையாளர்கள் உலகத்திலேயே கணக்கு எடுத்தா அதில் மார்க்ஸ், காரல் மார்க்ஸும் வருவார், அம்பேத்கரும் வருவார். இந்த பட்டியல் எடுத்தாலே உலகத்தில் ஒரு பட்டியல் எடுக்கிறாங்க, அதில் ஆக பெரும் சிந்தனையாளர்களில் முதல் 5 இடத்துல இவங்க 2 பேர் இருக்காங்க. முதல் இடத்துல ஒரு காரல் மார்க்ஸ், 4வது இடத்துல அம்பேத்கர் இருக்கார். நீ அவங்க பேரை பயன்படுத்தி பண்ணதுனால
அதனால மக்கள்லாம் முட்டாள் இல்ல. ஒரு சில ஜாம்பி கூட்டம் அந்த மாதிரி பேசிட்டு அதே இருக்குது. மாதிரி தோழர் ஒரு சில சங்கி கூட்டம் வந்து தோழரை டோழர்னு சொல்லி இங்க பெண்களுக்கு ஒரு தப்பான புரிதல் இருக்கு. எது கம்யூனிசம் எது ஃபெமினிசம் அப்படின்னு தெரியாம அண்மையில ஒரு படம் வந்து அதை ரொம்ப தெளிவா டைரக்டர் காமிச்சிருப்பாரு. ஆண் பாவம் பொல்லாதது. அந்த படத்துல உண்மையான போராளி அவங்க கணவனுக்கு காஃபி கொடுக்குற ஒரு சாதாரண சீன். அதான் கம்யூனிசத்தை உள்வாங்கின ஒருத்தனால தான் அந்த மாதிரி சிம்பிளான விஷயங்கள் வச்சு சொல்ல முடியும். காஃபி கொடுப்பாங்க, நீங்கள் ஏன் தோழர் உங்கள் கணவருக்கு இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீன் வரும். உங்களை கூட தான் கேட்டேன், அப்போ என்ன நான் உங்களுக்கு வேலையாக செய்கிறேன்? உங்களை கேட்டது விருந்தோம்பல், என் கணவருக்கு செய்கிறது காதல். இது உங்களை கேட்டது ஹாஸ்பிட்டாலிட்டி, அது லவ் அப்படின்னு சொல்லி ரொம்ப எளிமையாக சொல்லியிருப்பாங்க. ஒரு அருமையான காட்சிகள், நிறைய விஷயம் அதில் இருக்குது. பெண்கள் வந்து இவன் அதை தான் பயன்படுத்தியிருக்கான். யூ ஆர் ஃபெமினிசம். ஏன் ஆம்பளைங்க 10 பேர் கூட செக்ஸ் வச்சுக்கலையா, நீயும் பண்ணு அப்படின்னு திரைமறைவில் இந்த மாதிரி அயோக்கியத்தனம் பெண்களுக்கு ஃபெமினிசம் சொல்லித்தர இந்த மாதிரி அயோக்கியர்களால் தான் பெண்கள் சுதந்திரம்ன்றதே தெரியாமல் போயிடுச்சு. நானும் 12 மணிக்கு போவேன். 12 மணிக்கு போனால் உன்னை பொதுமக்கள் ஒன்றும் பண்ண மாட்டாங்கம்மா. குற்றவாளிங்க இருப்பானுங்க, பாலியல் குற்றவாளிங்க சுற்றுவானுங்க, திருட்டு பசங்க சுற்றுவானுங்க. அவனுங்களால பிரச்சனை வரும்னு சொன்னால் அது உங்கள் கண்ணோட்டம் சரியில்லை. அதாவது ட்ரெஸ்ஸுக்கு போட்டால் நீங்கள் ஏன் உங்கள் பார்வை அப்படி இருக்குன்னா, எல்லாரும் அப்படி கிடையாது. ஒரு சமூகம்னா சரி, பகலில் ஏன் லேடிஸ் எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க, எல்லா இடத்துக்கும் போகிறாங்க. லேடிஸ் மட்டும் இல்லை, குழந்தைங்க எல்லாருமே. நம்ம கூட தனியாக பொது வெளியே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை 4 பேர் வந்து கேட்பாங்க, என்னங்க யாருமே கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி. அதுவும் பெண்களுக்குன்னா உடனே எல்லாருமே போய் நம்ம கேட்போம். ஒரு சமூக பாதுகாப்பு இருக்கு. எனக்கு சம உரிமை, நானும் இரவுல போவேன், நானும் 10 பேர் கூட இது பண்ணுவேன். இது வந்து யாருமே மார்க்சிசமும் சொல்ல, பெரியாரிசமும் சொல்ல, எந்த இசமும் இதை சொல்ல, அம்பேத்கரிசமும். இதை பயன்படுத்தி ஒரு சில பொறுக்கிகள் இந்த மாதிரி பெண்களை மிஸ்லீட் பண்றானுங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இது. இது ஏதோ மதுர் சத்யா தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு பார்க்க கூடாது. ஒரு சித்தாந்தத்தை பயன்படுத்தி தப்பு பண்றான், பெண்களை தவறான வழி நடத்துறான். வீட்டில் இப்போ நம்ம என்ன என்கரேஜ் தான் பண்ணியிருப்போம். ஓகே, அம்பேத்கரிசம் மார்க்சிசம் பத்தி ஒரு இருக்கு, பயணிக்கிறாங்க அப்படின்னு. ஆனா அங்க என்னன்னா பல விஷயங்கள் புத்திசாலித்தனமா பேசிட்டு தனிப்பட்ட முறையில் பெண்கள் வந்து மேல்நாட்டில் ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சரில் சுதந்திரமாக இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க. அங்கே அப்படி கிடையவே கிடையாது. ஒரு சில படங்கள் பார்த்துட்டு அமெரிக்காலன்னா எப்படி இருப்பாங்க, ஐரோப்பாலன்னா எப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறோம். அப்படி கிடையவே கிடையாது. அங்கே மாறிட்டு இருக்கு நிறைய. ஒரு சிலர் இருக்காங்கன்னா அது எல்லா நாட்டிலையும் இருப்பாங்க, தமிழ்நாட்டிலையும் இருக்கட்டும், ஆமாம், எங்கே வேணாலும் இருப்பாங்க. இதை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மெனிப்புலேஷன் பண்ணுறான்ல, ஒரு ஐடியாலஜிக்கல் மெனிப்புலேஷன். ஒரு ஐடியாலஜியை வச்சு நீயும் இப்படி இண்டிபெண்டன்ட் உமனாக இருன்ற ஒரு விஷயத்த தப்பாக இது பண்ணி இது நிறைய இடத்துல பரவி இருக்கு. இது ஒரு பகுதியாக வந்திருக்கு. இதுதான் ஃபெமினிசம். ஆமாம். இப்போ இவங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம அந்தரங்கம் வந்து ஒருத்தர் இல்லை நிறைய பேர் கூட, அதாவது இது நான் ரொம்ப வல்கராக பேச விரும்பல, அந்த அவங்க அடையாளம் மறைக்கப்பட்டு தான் செய்தியெல்லாம் வருது. அவங்கள இழிவுபடுத்த விரும்பல. அவங்க என்னன்னா நம்பி போயிருக்காங்க. உங்கள் நம்பிக்கையை பயன்படுத்தி இந்த மாதிரி வார்த்தைகள், அதாவது இசம், மார்க்சிசம், இந்த இசம், ஒரு பெண்ணியம் அப்படின்னு பேசி உங்களை மிஸ்யூஸ் தான் பண்ணுவானுங்க. இந்த தவறான புரிதலை இவங்க குடும்பத்தில் போய் அப்ளை பண்ணுறது. அந்த ஆண் பாவம் பொல்லாதது அந்த படத்தில் சொல்ல வந்தது இதுதான். இந்த மாதிரி பொறுக்கிகள் அவனுங்க சல்லாபிக்கிறதுக்காக சொல்லி கொடுக்குற விஷயத்த குடும்பத்தில் போய் அப்ளை பண்ணுறது இந்த பெண்கள். அதனால் இந்த மாதிரி அயோக்கியர்கள், இந்த இசம் எல்லாருமே நம்ம தோழர்கள், உயிரை விட்டு போராளிகள்லாம் நம்மளுக்கு தெரியும். கம்யூனிஸ்டில் நிறைய பேர் நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ தியாக மனப்பான்மையோடு வாழறாங்கன்னு சொல்லி. ஆனால் ஒரு சிலர் ரொம்ப அவன் சீன் போட்டு, இவனை பார்த்தீங்கன்னா இவன் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியிலன்னா என்னென்னா டிவியும் இருக்காது, அவங்க சுகபோக துக்க வாழ்க்கையை துறந்தவன். ஆனால் இவன் நல்ல ஒரு லக்ஸரியாக இருப்பான். இந்த மாதிரி ஆட்களை அடையாளம் கண்டு அவனை தீவிரமா கண்காணிக்கணும் அப்படின்றதான் நம்ம சொல்ல வர்றது. இல்லை, இப்போ நீங்க நிறைய அந்த வீடியோவை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்களே, இவன் அனுப்புனது, இவன் மற்ற பெண்களுக்கு எதுக்கு அவன் அனுப்பணும் அந்த வீடியோவை, எடுத்த வீடியோவை?
இவன் அது பிளாக்மெயில் பண்ணலாம், இது பண்ணலாம். ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, இவன் ஆண்மைய இன்னொரு பெண்ணுகிட்ட காமிக்கிறான் போல, அந்த மாதிரிலாம் பேசப்படுது. அந்த வகையில செக்ஷுவல் டாமினன்ஸ்ன்ட்டு இதை நம்ம பார்க்கணும். அவனுக்கு வந்து அதான் சொன்னேனே, நம்ம வந்து நித்யானந்தா மாதிரி தன்னை உணர்ந்துக்கிட்டான் அவன். ஓகே. அதை வந்து மித்தாலஜிக்குள்ளே இல்லாமல், அதாவது இந்து மித்தாலஜி, கிறிஸ்டின் மித்தாலஜி அப்படின்னு இஸ்லாம் மித்தாலஜின்னு எல்லாருக்கும் ஒரு சில இதெல்லாம் இருக்குது. இவன் வந்து நான் ஆக பெரும் சிந்தனையாளர், என் கூட இதை வந்து நார்மலைஸ் பண்ண பார்த்துருக்கான். சைக்கலாஜிக்கலாக இவன் தெரிஞ்சே தான், அதான் எல்லார்கிட்ட அனுமதி வாங்கி நான் பாரு நான் வந்து செக்ஸ்ன்றது அவன் ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி பேசியிருப்பான்றது நம்ம யூகமாக சொல்ல முடியும். செக்ஸ்ன்றது இட்ஸ் ஜஸ்ட் ப்ளஷர், ஒரு ஆண் பெண்ணு சேர்க்கை, அது ஒன்றும் இதுவே கிடையாது அப்படின்னு இதை நார்மலைஸ் பண்ணி அதை வீடியோ எடுக்கிறது தப்பு கிடையாது. ஒரு சமூக கட்டமைப்பையே உடைக்க பார்த்துருக்கான். ஓகே. இதுதான் பண்ணுவானுங்க இவனுங்க. சுதந்திரம் எதற்காக நம்ம போராடணும், எதற்காக நம்ம குரல் கொடுக்கணும்? அதாவது கேபிட்டலிசத்துக்கு குரல் கொடுக்கணும். அது அதை போராடி நம்ம ஒரு இது பண்ணுறோம், கம்யூனிசமாக இது பண்ணுறோம். அதுக்கப்புறமா ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கிறோம். இதுக்கெல்லாம் போக இதை சின்ன சின்ன விஷயங்களுக்கும் இவங்க அப்ளை பண்ணிக்கிறது. இவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஒரு தடை வருதோ அங்கே கம்யூனிசம் பேசுறது, இதை மிஸ்யூஸ் பண்ணிக்கிறது. மிஸ்யூசிங் ஆஃப் ஐடியாலஜி, அதாவது ஒரு ஐடியாலஜின்றது ஒரு வெகுஜன மக்களுக்காக இருக்கும், தனி மனித உரிமைக்கும் போராடணும், அதில் மாற்று கருத்தே இல்லை. இப்போ நம்ம வாழறது ஜனநாயக நாடு, இருந்தாலும் ஒரு சில அக்கிரமங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இவனுங்க மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி பெண்களை மேனிப்புலேட் பண்ணுறது எப்படின்னா, உனக்காக எந்த பிரச்சனைனாலும் நம்ம இது இப்படி கேட்கணும் அப்படி கேட்கணும், நம்ம அமைப்பு இருக்கோம், நீங்கள் இது எல்லாத்தையும் படிச்சுக்கணும், இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், சட்டங்களை தெரிஞ்சுக்கணும், நம்ம உரிமைகளை தெரிஞ்சுக்கணும், நம்ம போராட்ட குணம் உடையவர்கள் அப்படி இப்படின்னு பேசிட்டு அதையே வந்து மெனிப்புலேட் பண்ணி தப்பான விஷயங்களுக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத பொறுமையாக நார்மலைஸ் பண்ணுவானுங்க. இவன் பாருங்கள், அப்போது இவன் இது வந்து தெளிவான ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. காரணம், நம்ம சமூக கட்டமைப்பு ஓரளவுக்கு உணர்ந்த பெண்களாக இருக்காங்க. இன்னும் இவன் எத்தனை பேரை அப்யூஸ் பண்ணியிருப்பான்னு தெரியாது. அவங்ககிட்ட என்ன சொல்லியிருப்பான்னா, நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில், நேரடி பதில் என்னன்னா, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, நம்ம யார் கூட வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம், அதை எப்படி வேணாலும் வீடியோ எடுக்கலாம், அதை எப்படி வேணாலும் பகிரலாம் அப்படின்ற ஒரு இது. இவனை ஒரு தனக்கு ஒரு அதீத அறிவு இருக்கு, அதனால நான் கடவுளுக்கு இணையானவன். இந்த நித்யானந்தா என்ன சொல்றாப்புல, கடவுளுன்னே தன்னைத்தானே கடவுளுன்னே சொல்லிக்கிறாரு. அது ஏற்கனவே சொன்னேன், கடவுளுக்கு சுற்றி பெண்கள் இருக்கணும் அப்படின்ற கான்செப்ட். அதே மாதிரி இவன் ஒரு அறிவு கடவுள், எனக்கு பெண்கள் வேணும், அதனால் எல்லார்கிட்டையும் பகிருவேன். அதான் ஆரம்பத்திலே குறிப்பிட்ட மாதிரி, உன்னை கேட்காம நான் ஒன்றும் பண்ணலையே, இவன் எது கேட்டாலும் கேட்காம எதுவும் பண்ணலையே, கேட்டு தான் வீடியோ எடுத்தேன், கேட்டு தான் உன் கூட நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்தோம், கேட்டு தான் நான் எல்லாத்தையும் பண்ணுறேன், நான் நேர்மையாக இருப்பேன், சித்தாந்தவாதி அப்படின்னு இப்போ வரைக்கும் இப்படி தான் பேசுவான், இனிமேலும் அப்படி தான் பேசுவான். மறுபடியும் பொது வழிக்கு வந்து இது மாதிரி கருத்துக்களை போராளியாக தான் இருப்பான். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அதாவது பூஜை அறையில் ஒருத்தர் வந்து சல்லா வச்சுட்டு இருந்தார், மறுபடியும் டிபேட்ல வந்து உட்காரு, கட்சி பதவி ஃபர்ஸ்ட் உறுப்பினரானார், கட்சியை விட்டு நீக்கப்பட்டார், உறுப்பினராயிட்டு கட்சி பொறுப்பும் வாங்கிவிட்டார். அதுதான் நம்ம மாதேஷ், பட்வைசர் மாதேஷ். நடந்து 3 வருஷம் ஆகுது. இன்றைக்கி ஒரு பதிவு பார்த்தேன், 3 வருஷம் இந்த தேதியில் தான் ஏதோ, ஆமாம், வீடியோ வந்தது, மாதேஷோட வீடியோ வெளியாச்சு. அதை மறந்துட்டு மாதேஷ் இப்போ மக்கள் வந்து அதான் இன்டர்வியூ எடுக்கிறதா இது பண்ணுறாங்க, அதுலேயே தான் சம்மந்தப்பட்டார். ஏன் இன்னைக்கு ஐயப்பன் ராமசாமி சொன்னா, இந்த தேதியில தான் இந்த வீடியோ வருது. அவங்களுக்கு மதன் ரவிச்சந்திரன் விடுறான், மார்ச் மாதத்துல தான் வருது. அந்த மாதிரி இதையும் மறந்துடுவாங்க அப்படின்னு வேதனையாக பதிவு பண்ணுறேன். இந்த மாதிரி அயோக்கிய பயல்களை கண்காணிக்கணும். ஒரு சித்தாந்தத்தை பயன்படுத்தி பெண்களை அப்யூஸ் பண்ணுறவன், அந்த பெண்களுடைய இந்த மாதிரி பெண்கள் இவன் பேச்சு ஈர்த்து போகிற பெண்களை குடும்ப வாழ்க்கையிலையும் நல்லா இருக்க விடாமல் விவாகரத்து விகிதம் அதிகமாவதற்கு காரணமே இந்த மாதிரி ஆட்கள் தான். ஒரு நல்ல சித்தாந்தத்தை தப்பாக கொண்டு போய் சேர்க்கறது மக்கள்கிட்ட. போலி போராளிகளால் பல பெண்கள் ஏமாறக்கூடாது. கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு விழிப்புணர்வாக இருக்குன்றது தான் நம்மளோட எண்ணம். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்திருக்கீங்க, மிக்க நன்றி. நன்றி.